2014 கோயம்புத்தூர்ல மோடி அவர்கள் பிரதமர் கேண்டிடேட்டா இருந்தார். அப்ப அவரை மீட் பண்ண செய்திகளை நீங்களுமே பார்த்திருப்பீங்க. குருஜி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பிரதமர் வேட்பாளர் மோடியை சொல்லியிருப்பாரு. அதை வச்சு சொல்றாங்க இவர் ஒன்றும் பாஜகவிற்கு புதியவர் இல்ல அப்படின்னு. இல்ல இது பாஜகவுக்கு புதியவர்கள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லுவாங்க. நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், நான் மக்களுக்கே ஒன்னே சொல்றேன். நீங்க திமுக ஓட்டு போட்டது இல்லையா, அதிமுக ஓட்டு போட்டது இல்லையா, நாம் தமிழர் ஓட்டு போட்டது இல்லையா? மாத்தி மாத்தி போட்டனால தான் மாத்தி மாத்தி அரசு அமைஞ்சிச்சு. ஸோ இங்கே மக்களே வந்து மாற்றி மாற்றி தான் போடுவாங்க. புரிஞ்சுங்களா? நம்ம சில பேரை நல்லவர்னு நினைப்போம், நல்லவர்னு நினச்சி அங்கே போய் அண்டுவோம். புரிஞ்சுங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க தான் பெரிய ஃப்ராடுன்னு தெரிஞ்சோன்னா அதுலேருந்து வெளியில் வருவாங்க. இதுதான் மக்களோட பார்வை. இது தலைவர்களுக்கு வந்து ஒப்புள்ளாத பார்வையும் கிடையாது. இன்றைக்கி வந்து நீங்கள் விஜய்க்கு இல்லை, இன்றைக்கி நிர்மல்குமார் வந்து அவர் ஹோம் மினிஸ்டர் இஸ் கம்மிங்னு சொல்லி பேசினார். எங்கே அவர் பிஜேபியில் இருக்கும்போது அவர் ஹோம் மினிஸ்டர் இஸ் கம்மிங்னு. இப்பயும் அமித்ஷாவை வந்து ஹோம் மினிஸ்டர் தான் கூப்பிட்றாருன்னு பழைய வீடியோ எடுத்து போட்டு நிர்மல்குமாரே வந்து ட்ரோல் பண்ணுறாங்க. புரிஞ்சுங்களா? இந்த ட்ரோலிங்னா வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கும். இதுக்கு வந்து அப்பாற்பட்டவங்களே இல்லை. இந்த ஒரு வார்த்தைக்கே நீங்கள் விஜய் அப்படி சொன்னீங்கன்னா ஓகேங்களா, பாஜகவை வந்து ஆட்சி கட்டில உட்கார வச்ச திமுகவை நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க?